வெல்கம் டு டிஜேஒய்என் லைஃப் ஸ்டைல். நம்ம இன்றைக்கி செல்வபுரத்தில் இருக்க பத்ரகாளி அம்மன் கோயிலுக்கு தாங்க வந்திருக்கோம். இன்றைக்கி இங்கே பூமுதி திருவிழான்னு சொன்னாங்க. சரி, காலையிலேயே ஆரம்பிச்சிருப்பாங்கன்னு நினச்சிட்டு நானும் பெரிய பாப்பா மட்டும் ஒரு 10-10:30 மணி வாக்கில் வந்தோம். பட் அப்போ பார்த்திங்கன்னா ஆரம்பிக்கவே இல்லை. எல்லோரும் பிரசாதம் நிறைய வாங்கிட்டு நாங்கள் வரும்போதே வெளியில் போயிட்டு இருந்தாங்க. முன்னாடி வேலுக்கு மட்டும் சாமி கும்பிட்டுட்டு சரி உள்ளே போகலான்னு பார்த்தா வெளியிருந்து பார்க்கும்போதே பயங்கர கூட்டமாக இருக்குங்கிறது நல்லா தெரிஞ்சுது. நிறைய பேர் அந்த பூக்குழி குண்டத்துக்கு விறகு வாங்கி போட்டுட்டு இருந்தாங்க. நம்மளும் வாங்கி போடலான்னு நான் வெளியில் வரும்போதே செக் பண்ணேன். பட் எங்கேன்னு தெரியல, கொஞ்சம் தள்ளி வச்சு விற்றுட்டு இருந்திருப்பாங்க போல இருக்குது. சரி, நம்ம நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு வந்துட்டோம். பயங்கர கூட்டமாக இருக்குது. சாமி பார்க்க முடியுமான்னு தெரியல. இருந்தாலும் சரி சுற்றியாவது கும்பிடலான்னு சொல்லிட்டு நானும் பாப்பாவும் நடந்து போனோம். பார்த்திங்கன்னா லைன் பயங்கரமாக நிற்கிது, நீங்களே பார்த்தா தெரியும். அப்படியே கோயில் உள்ளேருந்து வந்து வெளியில் சுற்றி ஒரு ரவுண்ட் அப்படியே பெரிய ரவுண்டாக நின்றுட்டுருந்தாங்க. அவ்வளோ க்ரௌடில் நின்று சாமி கும்பிட்டா டைம் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கோயிலுக்கு பின்னாடி விநாயகர் சிவன் எல்லாம் கும்பிட்டுட்டு சைடில் இருக்க சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வராங்க. அங்கே தான் பிரசாதம் கொடுத்துட்டு இருந்தாங்க. நாங்கள் காலையிலேயே சாப்பிட்டுட்டு வந்தனால பிரசாதம் வாங்கலை. நான் என்ன நினச்சிருந்தேன்னா காலையில் ஒரு 7 மணி 6 மணிக்கே பூக்குழி மிதிச்சிருவாங்க. இந்த டைமுக்கெல்லாம் போனோம்னா கூட்டம்லாம் இருக்காது. அது மட்டும் இல்லை, பூக்குழி முடிச்சிருப்பாங்கன்னு நினச்சிட்டு தான் போனேன். பட் ஆனால் இப்போ ஈவினிங் 5:30க்கு தான் மிதிக்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு. சரி, ஓகே, வந்துட்டோம், நம்ம சாமி சுற்றி கும்பிட்டலாம், ஈவினிங் முடிஞ்சால் வந்துக்கலாம். இப்போ சின்ன பாப்பா வேறு எக்ஸாமுக்கு அனுப்பி விட்ருக்கேன். அவளை வேறு ஆஃப்டர்நூன் பிக்கப் பண்ண போகணும். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நான் ஃபைல் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எதுக்குன்னு பார்த்திங்கன்னா பெரிய பாப்பாவுக்கு கொஞ்சம் இ-சேவை மையமில் நிறைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தேவைப்படுது. அதெல்லாம் வாங்கலான்ட்டு தான் சரி கிளம்பலான்னு வந்தால் முன்னாடியும் கொஞ்சம் பிரசாதெல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுவும் வாங்கலை. கூழ் அந்த மாதிரிலாம் கொடுத்துட்டு இருந்தாங்க, அதுவும் வாங்கலை. முன்னாடி குண்டம் பார்த்திங்கன்னா இப்போ தான் நல்லா நிறைய விறகு எல்லோரும் வாங்கி போட்டிருக்காங்க. நிறைய பேர் போட்டு அப்படியே கங்கு பறக்க தீ எரிஞ்சிட்டு இருந்துச்சு. இந்த குண்டத்தில் தான் சாயந்தரம் 5:30 மணிக்கு இன்றைக்கி நம்ம கோயிலில் பூக்குழி மிதிக்கிறாங்க. முடிஞ்ச அளவுக்கு பார்க்கணுன்னு தான் எனக்கும் ஆசையாக இருந்துச்சு. சரி கிளம்பலாம், இப்போ டைம் ஆகிடுச்சு, 10 மணிக்கு மேலே ஆனாலும் இ-சேவை மையம் ஓப்பன் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். வந்ததெல்லாம் வந்துட்டோம். இ-சேவை மையம்லாம் ஓப்பன் ஆகிடுச்சு. பட் நாங்கள் தான் ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டோம். முதல்ல எடுத்து வச்சுருந்தும் கூட நாங்கள் ஸ்மார்ட் கார்டு, அதாவது ரேஷன் கார்டு எடுத்துகிட்டு வர மறந்தனால அங்கே எந்த வேலையும் நடக்கலை. சரி, வந்துட்டோம் கோணியம்மன் கோயில் கிட்ட வந்துட்டோமேனு கோணியம்மன் கோயில்லையும் சாமியை பார்த்துட்டே போயிடலான்னு சொல்லி பாப்பா சொன்னால் கோணியம்மன் கோயில்லையும் சாமி கும்பிட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் உட்காந்து ரொம்ப சில்லுன்னு நல்லா இருந்துச்சு. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிடுங்க.